ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்ற பாடலை நான் பாடும்போது மணமகனும் மணமகளும் உள்ளே ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே இப்போதும் பக்தி உள்ளோ விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்ன மாவா மும்முறை வாழ்த்துண்டா ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே இம்மாப்பிளை கிப்பனை கொடுக்க வாருமே. மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். இரு குடும்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகளை கர்த்தர் ஒன்றாக இணைக்கப் போகிறதான ஒரு நல்ல நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான இரு பிள்ளைகளும் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள். ஜோயல் சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரிந்தவன். அதே போல் அருமையான மகள் வர்ஷியாவும் எனக்கு சிறு வயதிலிருந்தே நன்றாக தெரிந்த பிள்ளைகள். உபாகமம் 31:1 சொல்லுகிறது, ஒருவன் 100 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் இதுவரைக்கும் தனியாக இருக்கிற ஜோயல், இதுவரைக்கும் தனியாக இருக்கிற வர்ஷியா, இவர்கள் இருவரையும் கர்த்தர் ஒன்றாக இணைக்கும் போது இதுவரை ஒன்றைத்தான் சாதிச்சிங்க. இன்னிலிருந்து 10,000ங்களை சாதிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜோயல் ஸ்டீபன்சன் ஆகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஆஸ்லின் வர்ஷியாகிய இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் ஆஸ்லின் வர்ஷியாகிய இவளுக்கே புருஷனாக இருப்பாயா? ஆம். ஆஸ்லின் வர்ஷியாகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஜோயல் ஸ்டீபன்சன் ஆகிய இவனை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவனை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் ஜோயல் ஸ்டீபன்சன் ஆகிய இவனுக்கே மனைவியாக இருப்பாயா? மணமகளின் தகப்பனார் முன்பாக வந்து மணமகளின் கையை பிடித்து மணமகனுக்கு கொடுக்க அன்பை கேட்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இரு பிள்ளைகளும் உடைய ஆலயத்திலே வந்து வாக்குறுதிகளை கொடுத்து உடன்படிக்கை செய்து பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக கொடுத்து ஒருவருக்கொருவர் தங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அன்பு மகன் தன்னுடைய மனைவிக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த திருமாங்கல்யத்துக்காக ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் ஆசீர்வதியும். வாழ்நாள் முழுவதும் அன்பு மகள் ஆஸ்லின் வர்ஷியாவுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் 2 பாடலை நாம் பாடுவோம். அவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அரசாங்க விதிமுறைகளின்படி இவருடைய திருமணமானது இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. எல்லா ஊழியர்களும் முன்பாக வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கரங்களையும் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி ஆமென். குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற
அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். வானவரே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானந்திறந்தருளும் பல தானங்களை